மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவினுடைய அன்பை பெறுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் பிரதானமாக சொல்லப்படுவது உபரியான சுன்னத்தான வணக்க வழிபாடுகள். இந்த சுன்னத்தான உபரியான வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் அன்பு கிடைக்கிறது என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் காண முடிகிறது. நல்லோர்களே, அந்த சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில், அதாவது குறிப்பாக ஃபர்தான தொழுகைக்கு முன்பின் உள்ள அந்த சுன்னத்துக்களிலே பெரும்பாலான மக்கள் வழமையாக ஐங்காலம் தொடரக்கூடியவர்களே அதில் சற்று அசட்டை உடையவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஃபர்தான வணக்க வழிபாடுகளுக்கு முன்னும் பின்னும் உள்ள அந்த சுன்னத்தான தொழுகைகள் என்பது மறுமையில் நம்மை ஒரு மாபெரும் ஆபத்திலிருந்து பாதுகாக்க வல்லது என்ற ரீதியிலும் ஹதீஸுகள் வந்திருப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் ஃபர்தான வணக்க வழிபாடுகளில் பல குறைகள் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடலாம். என்னதான் நம்ம ஃபர்து வாஜிபு சுன்னத்துக்களை பேணி ஒரு ஃபர்தான இபாதத்தை, உதாரணமாக ஜும்மா என்பது ஃபர்து, இதை ஃபர்து வாஜிபு சுன்னத்துக்களை பேணி நாம் இந்த ஜும்மாவை தொழுது முடித்தாலும் கூட நம்மால் அறிந்தோ அறியாமலோ சில பல குறைகள் ஏற்பட்டு விடலாம். இல்லை என்றால் தொழுகையை முறிக்கும் செயலை கூட செய்து நாம் அப்படியே நம்மை அறியாமல் சென்று விடலாம். ஆக இப்படியாக ஃபர்துகளில் ஏற்படுகிற குறைபாடுகள் எல்லாம் நம்முடைய சுன்னத்தான நஃபிலான உபரியான வணக்கங்களின் மூலமாக அது சீர் செய்யப்படுகிறது, அந்த குறை நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது துவக்கமாக இப்படி சொல்லுவார்கள்: இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. மறுமை நாளில் மனிதனிடத்தில் முதலாவதாக ஃபர்தான தொழுகை குறித்து தான் கேட்கப்படும். முதலில் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கேட்பதே சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்க மாட்டான், நீ தொழுதியான்னு கேட்பான். நம்மிடத்தில் இன்னும் பிற அமல்கள் இருக்கலாம், பல ஹஜ் இருக்கலாம், பல உம்ராக்கள் இருக்கலாம், பல உபரியான வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் வேண்டும், இல்லை என்று அல்ல. ஆனாலும் அல்லாஹு தஆலா முதலாவதாக கேட்பது ஃபர்தான ஐங்கால தொழுகையை தொழுதாயா, முதல்ல அல்லாஹ் தான் கேட்பான். ஆனால் இந்த ஐங்கால தொழுகையிலும் நாம் அசட்டையாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த ஜும்மாவுக்கு வருகிற கூட்டம் இந்த ஜும்மாவினுடைய சிறப்பை புரிந்திருப்பதை போல இன்ன பிற தொழுகைகளின் சிறப்புகளை புரிந்ததாக தெரியவில்லை என்பதை தான் இன்றைய அசர் தொழுகை நமக்கு பாடம் எடுக்கும். மகரிப் தொழுகையும் அப்படித்தான், அடுத்த ஜும்மா வரைக்கும் அப்படித்தான். ஜும்மாவினுடைய சிறப்பை நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ புரியாமலோ ஏதோ தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால ஜும்மாவுக்கு போயிடணும். சில பேருக்கு என்னன்னு சொன்னா வாரத்துல ஒரு நாளாவது பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படின்னு அவர்களே சட்டம் இயற்றி வைத்துக் கொள்வார்கள். அவர்களே சட்டம் இயற்றுவதற்கு நாம் ஷரியத்தை அலங்கரிப்பவர்கள் அல்ல, ஷரியத்தை உருவாக்கியவர்கள் அல்ல. அல்லாஹ் போடுற உத்தரவு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸஅவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மா தினத்தன்று ஈமான்தாரிகளே, உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வதருல் பைஅல், வியாபாரத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை தியானிப்பதற்கு பள்ளிக்கு செல்லுங்கள். இது அல்லாஹ் போட்ட உத்தரவு, இது நாம ஏற்படுத்தி கொண்டது அல்ல. ஆனா நிறைய பேருக்கு பழக்கம் இப்படிதான் இருக்குது, வாரத்துல ஒரு நாளாவது பள்ளிவாசலுக்கு போடுங்க. ஏன்னு சொன்னா அந்த மாற்று மத மக்கள் கூட வாரத்துல ஒரு நாள் தான் போறாங்க. அதனால ஏதோ ஒரு வகையில அப்படி இப்படி தொட்டுக்கிட்டு ஏதோ நல்ல விஷயத்துக்கு நமக்கு அந்த சிந்தனை வந்தாலும் கூட, ஆனால் இது அல்லாஹ்வினுடைய உத்தரவு ஜும்மாவுக்கு எப்படி இருக்கிறதோ இது போலதான் ஐங்கால தொழுகைக்கும் இருக்கிறது. அகீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட இடத்துல தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுறான். 80க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழுகை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசினாலும் கூட நமக்கு அந்த ஜும்மா மட்டும்தான் சிந்தனையில இருக்குது. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, நான் சொல்ல வருவது ஃபர்தான தொழுகை குறித்து தான் மறுமையில் முதலாவதாக அல்லாஹ் கேட்பான். அப்படின்னா ஹஜ்ரத் நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன், தர்மம் செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல தொழுகை குறித்து அல்லாஹ் விசாரிப்பானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க,
ஃபைன் ஸலஹத் அது சரியாக இருந்தால் ஃபகத் அஃலஹ வ அன்ஜஹ அது சரியாக இருந்தால் அவர் வெற்றி பெறுவார். அதே போல அவர் தன் நோக்கத்தை அடைந்து கொள்வார். மறுமையில நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார். ஒயின் ஃபஸதத் அது சரியில்லை என்றால், தொழுகை சரியில்லை என்றால் என்ன? அவர் தொழுதிருக்க மாட்டார், விட்டு விட்டு தொழுதிருப்பார். அப்படி தொழுகை சரியில்லை என்றால் ஃபகத் காப வ ஹஸிர அவர் தோல்வியும் நஷ்டமும் அடைந்தவராக மறுமையில் நெருக்கடியாக அவர் நிறுத்தப்பட்டு விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்ம பாயிண்ட்டுக்கு பெருமானார் சொல்றாங்க, ஃபைன் தகஸ மின் ஃபரீதத்திஹி ஷைஉன் ஃபர்து தொழுகைகளில் ஏதேனும் குறை இருந்தால், நிச்சயமா குறை இருக்கும். இந்த மனிதன் என்று சொன்னாலே குறையுடையவன் தான். அவனிலிருந்து வெளியாகக்கூடிய சில செயல்கள் பல நேரங்களில் சரியாக இருக்கலாம், சில பல நேரங்களில் குறையாக இருக்கலாம். நாம திருப்தியா தொழுதுட்டோன்னு போவோம், ஆனா மறுமையில் அது பரிசீலிக்கப்படுகிற பொழுது அதில் சில பல குறைகள் இருக்கலாம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபைன் தகஸ மின் ஃபரீதத்திஹி ஷைஉன் பரதான தொழுகையில் ஏதேனும் குறை இருந்தால் கால ரப்பு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உல்துரு ஹல் இபாதி மின் ததவ்வுஇன் அல்லாஹ் சொல்வான மலக்குகளுக்கு, என்னுடைய அடியானிடத்தில் உபரியான வணக்கங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள். இங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு எப்படியாவது அடியான சரி கட்டி சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறான். ஃபர்ல குறை செஞ்சுட்டானா, ஓட்ட உடசல் இருக்குதா, ஏன் பதறீங்க மலக்குகளே? இன்ன பிற வணக்கம் செய்யாமையா இருப்பான், உபரியான தொழுகைகள் இருக்கிறதா இல்லையா, செஞ்சிருக்கானா பாருங்க, என் அடியான் செய்திருக்கிறானா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தும் இங்கு வெளிப்படுகிறது. அப்ப ஃபர்தினுடைய குறைகளை நிறைவு செய்வதற்கு அங்கு சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் கொண்டு வந்து அதை அல்லாஹ் தஆலா சரி செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபயுகம்மல பிஹா மன் தகஸ மினல் ஃபரீதத்தி உபரியான தொழுகைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா ஃபரதான குறைகளை நிறைவு செய்வான். அப்படின்னா இவரை சொர்க்கத்திற்குரியவராக அல்லாஹ் சரி செய்து விடுவான் என்ற அர்த்தம். இவரிடத்தில் ஏதாவது ஓட்டை உடசல்கள் இருந்தாலும் கூட, எப்படி பாத்திரம் ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொன்னா ஈயம் பூசுறதை கொண்டு நாம சரி பண்றோமோ, ஏதாவது உடைந்து விட்டால் அதை எப்படி நாம் சரி செய்து அதை நாம் பயன்படுத்துகிறோமோ, அதே போல பரவாயில்ல மனுஷன் குறையுடையவன் தான்பா, இந்த வணக்கத்தை வைத்து அதை சரி செய்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த சிந்தனைக்கு வர்றான். அப்படின்னா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தயாள சிந்தனையாளன் என்பதும் இங்கு விளக்கப்படுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, தொழுகையாளிகள் ஒவ்வொருவரும் முன்பின் சுன்னத்தான தொழுகைகளின் மீது சற்று அதீத கவனம் செலுத்த வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஃபர்து முடிச்ச உடனே இமாம் சாஹிப் வலதுபுறம் சலாம் சொல்லி இடதுபுறம் சலாம் சொல்றாரோ இல்லையோ, அவ்வளவு வேகத்தில் இவர் எழுதி போயிட்டே இருப்பார். அதாவது அவசரம் இருக்கலாம், ஒரு அவசரம், நிர்பந்தம், கண்டிப்பு, கட்டாயம் இதெல்லாம் இருக்கலாம், மனிதனுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் 5 நேரமும் அவசரம் வரப்போதான், 5 நேரம் அவசரம் இருக்க இல்லை. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அந்த உபரியான வணக்கத்தின் மீது நமக்கு ஒரு ஆர்வம், ஈடுபாடு இருந்தால்தான் ஃபர்தான தொழுகையை நாம சரியா தொழ முடியும். உபரியான தொழுகையின் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னா இவர் வரல விட்டுருவார். கணியத்திற்குரிய நல்லோர்களே, இதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? சுன்னத்தான தொழுகைகளினுடைய மகத்துவம், அதனுடைய உயர்வு எப்படிப்பட்டது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இதையும் சொன்னாங்க. மன் ஸாபர அலா 12 ரகாத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah எவரொருவர் ஒரு நாள் ஒன்று 12 ரகாத்துகள் தொழுவாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறார். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, எப்படி யார் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறாரோ, பள்ளிவாசலை கட்டுவாரோ, பள்ளிவாசலுக்கு பொருள் வாங்கி கொடுப்பாரோ அவருக்கு மறுமையில ஒரு மாளிகை உண்டு என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு 12 ரகாத்தை குறிப்பிடுறாங்க பெருமானார். மன் ஸாபர அலா 12 ரகாத்தன் எவரொரு 12 ரகாத்துகள் தினந்தோறும் தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah சுவனத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன 12 ரகாத்து அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க, அர்பஅன் கபல துஹரி லுஹர் தொழுகைக்கு முன்னதாக 4 ரகாத்து தொழுவது, வரகாத்தைனி பஅத துஹரி லுஹர் தொழுகைக்கு பிறகு 2 ரகாத்து தொழுவது, வரகாத்தைனி பைதல் மக்ரிபி மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 2 ரகாத்து தொழுவது, வரகாத்தைனி பஅதல் இஷா
இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது, ரகாத்தைனி கபலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னதாக 2 ரக்காத் தொழுவது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 12 ரக்காத். அப்ப இந்த 12, அதாவது ஃபர்ல இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இந்த 12 தொழுதாலே சொர்க்கவாசி அவர். இவருக்காக ஒரு மாளிகை அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விடுகிறது. அப்ப ஃபர்ல தொழுதா சுப்ஹானல்லாஹ், ஃபர்து தொழுதால் இவருடைய அந்தஸ்தை மறுமையில் பிடிக்கவே முடியாது. அப்ப சுன்னத்தான தொழுகைகளுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம். நன்மக்கள் இந்த சுன்னத்தான தொழுகையை 2ஆ பிரிச்சு சொல்லி தர்றாங்க. 2 விதம் இருக்கு. ஒன்று சுன்னத்தை முஅக்கதா, இன்னொன்று சுன்னத்து கைரு முஅக்கதா. சுன்னத்து முஅக்கதான என்ன அப்படின்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து தொழுகை, அதை தொழுதே ஆகணும். சுன்னத்து கைரு முஅக்கதா அப்படின்னு சொன்னா அதை தொழுதால் நன்மை உண்டு. ஒரு அவசர கதியில் அவர் தொடாம விட்டுட்டாலும் கூட அதனால் அவருக்கு தண்டனை இல்லை, நன்மை இல்லாம போகும். அவ்வளவுதான். தொழுதால் நன்மை, தொழுதால் நன்மை, இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. சரி, இந்த சுன்னத்தை முஅக்கதான என்ன? அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 12 ரக்காத்துன்றாங்க. இந்த ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா பெருமானார், 12 ரக்காத்துகளை எவர் தொழுவாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அமைக்கிறான். அது என்ன 12 ரக்காத்து? மறுபடியும் சொல்றேன், ஃபஜ்ருக்கு முன்னதாக 2 ரக்காத், லுஹருக்கு முன்னதாக 4 ரக்காத், லுஹருக்கு பிறகு 2 ரக்காத், அதே போல மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத், எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 12 ரக்காத் வரும். அப்ப இந்த 12 என்பது சுன்னத்திய முஅக்கதா. அது மட்டுமல்ல, ஃபுகஹாக்கள், ஹனஃபி மذஹபினுடைய ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, இந்த சுன்னத்திய முஅக்கதாவை நின்று தொழுவுங்க. அதை குறிப்பாக ஃபஜ்ருடைய சுன்னத் முஅக்கதா தொழுகிறது பார்த்தீங்களா, அதை நின்று தொழ வேண்டும் என்ற பட்டியலில் கொண்டு வருவாங்க. நின்று தொழக்கூடிய தொழுகை அப்படிங்கிறது பரலான தொழுகை, அதே போல ஜும்மாவுடைய தொழுகை, பெருநாளினுடைய தொழுகை, வித்ர் தொழுகை, இதெல்லாம் சொல்லும் பொழுது ஃபஜ்ரினுடைய முந்தைய 2 ரக்காத்தும் நின்று தொழக்கூடியது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம். அடுத்து நான் சொல்ல வர்றேன். கணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப இவற்றை தொழுதால் மிகப்பெரிய நன்மை, விட்டால் குற்றம். அதே போல சுன்னத்து கைரு முஅக்கதான என்ன? வலியுறுத்தப்படாத சுன்னத் என்று சொன்னால், லுஹர் தொழுகை நம்ம ஃபர்து தொழுதோமா 4, அதுக்கப்புறம் 2 ரக்காத் சுன்னத் இருக்குது பாத்தீங்களா, இந்த 2 ரக்காத் சுன்னத்து முஅக்கதா, அதுக்கு பிறகு 2 தொழுவோம். ஹனஃபி மذஹபில் அந்த 2க்கு பேர் நஃபில்னு சொல்லப்படும். நஃபில்னா என்ன? சுன்னத் கைரு முஅக்கதா, இது 2. அதே போல அஸ்ருக்கு முன்னால 4 ரக்காத், அஸ்ருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத், இது சுன்னத் கைரு முஅக்கதா. அதே போல மக்ரிபு தொழுகிறோமா, மக்ரிபு தொழுத உடனே 2 ரக்காத் சுன்னத் தொழுவோம், இது சுன்னத் முஅக்கதா. அதுக்கு பிறகு ஒரு 2 ரக்காத் இருக்குது நஃபில், அது சுன்னத் கைரு முஅக்கதா. அதே போல இஷாவுக்கு முன்னதாக 4 ரக்காத், இஷாவுக்கு முன்னதாக 4 ரக்காத், இஷா தொழுத உடனே 2 ரக்காத் சுன்னத் இருக்குது பாத்தீங்களா, இது சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத், கண்டிப்பா தொழணும். அதுக்கு பிறகு ஒரு 2 ரக்காத் இருக்குது. இஷாவுடைய சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் 2, அதற்கு பிறகு ஒரு 2 ரக்காத் இருக்குது பாருங்க, இது கைரு முஅக்கதா, வலியுறுத்தப்படாத சுன்னத். வலியுறுத்தப்படாத சுன்னத் அப்படியே விட்டுடலாமா? தொழணும். அதையும் தொழுத என்ன? தொழுதா அல்லாஹ் நன்மையை அள்ளி தருவான். இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட நன்மை குறையும். இந்த நன்மை தொழுதா நன்மை தானே. ஒரு அவசர கதியில, ஒரு சிரமத்தில், ஒரு நஷ்டத்தில், ஒரு நேரமின்மையின் காரணமாக விட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்மை குறைவு, அவ்வளோ. ஆனா சுன்னத்து முஅக்கதா இருக்குது பாத்தீங்களா, 12 ரக்காத், அதை விட்டா குற்றம், அதனால் தண்டிக்க கூட படுவோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்துக்கு பெருமானார் அதீத முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அதீத முக்கியத்துவம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், லம் யகுன் அலா ஷைஇன் மினன் நவாஃபில் அஷத்த முஆஹததன் மின்ஹு அலா ரகாத்தைனி கப்ல சுப்ஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னதாக ஒரு 2 ரக்காத் தொழுவார்கள். அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், இன்னபிற உபரியான எந்த ஒரு வணக்கத்துக்கும் அந்த அளவுக்கு சித்தத்தான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரினுடைய முந்தைய 2 ரக்காத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஆ, இந்த 2 ரக்காத்துகளும் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளை விடவும் எனக்கு பிரியமானது என்றார்கள். எது? ஃபஜ்ருக்கு முன்னதாக உள்ள அந்த 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை. ஃபுகாஹாக்கள் சொல்லுவார்கள், நின்று தொழ வேண்டிய அந்த தொழுகைகளில் இந்த 2 ரக்காத்தையும் கொண்டு வர்றாங்க. மட்டுமல்ல, நபி அவர்கள் எந்த அளவுக்கு இதற்கு இன்னும் அழுத்தமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், எவர் சுபஹினுடைய சுன்னத்து தொடவில்லையோ, ஃபஜ்ருக்கு முன்புள்ள அந்த 2 ரக்காத் அவர் தொடவில்லையோ, நேரமின்மையின் காரணமாக அல்லது வேறு ஏதோ ஒன்றின் காரணமாக, ஒரு தங்கடத்தின் காரணமாக, ஏதோ ஒன்றினால் அவருக்கு அந்த 2 ரக்காத் தடைபடுமோன்னு சொன்னா டெய்லி தடைபடக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த 2 ரக்காத் எவருக்கு தடைபடுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை இஷ்ராக்குடைய நேரத்தில் அதை கலா செய்யணுங்கிறாங்க. திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சூரியன் உதித்த பிறகாவது அந்த 2 ரக்காத்தை நீங்கள் தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மட்டுமல்ல, இந்த 2 ரக்காத்தை எங்க தொழணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் எப்படி இருந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு எழுவார்கள், தஹஜ்ஜுத்தை முடிப்பாங்க, பிறகு ஃபஜ்ருடைய பாங்குக்கு பிறகு சுன்னத் தொழுவாங்க. ஃபஜ்ருடைய பாங்கு பிறகு சுன்னத் தொழுகை இருக்குது, 2 ரக்காத் தொழுது விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஃபஜ்ருடைய பாங்குக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுதுட்டு நான் விழித்திருந்தால் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள் இகாமத்து நேரம் வரைக்கும். நான் முடிச்சிருந்தேன்னா என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா படுத்து தூங்கிடுவாங்க. படுத்து தூங்கிடுவாங்கன்னு என்ன, படுத்திருப்பாங்கன்னு அர்த்தம். நாமெல்லாம் தூங்கினா முறிஞ்சிடும். நாமெல்லாம் தூங்கினா நம்மை அறியாமல் தூங்குவோம், முறிந்து விடும். பெருமானாருக்கு அந்த சட்டம் இல்லை. பெருமானார் அப்படியே படுத்திருப்பார்கள். இகாமத்தின் போது எடுத்து சென்று ஃபர்து தொழ வைப்பார்கள். அப்படின்னா ஃபுகாஹாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சுன்னத்தை வீட்டிலே தொழுவுங்க. அதாவது ஃபஜ்ருடைய முந்தைய சுன்னத் அதை வீட்டில் தொழுகிற பழக்கம் எப்போ வரும்னு சொன்னா, நம்ம தஹஜ்ஜுத்தை வழக்கமாக தொழுதுட்டு வந்தால் அந்த பழக்கம் வரலாம். நிறைய பேருக்கு தஹஜ்ஜுத்னா பயப்படுறாங்க. தஹஜ்ஜுத்னா என்ன பயம்? சுபஹ் சாதிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால எழுப்புங்க, உதவு செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, போதும். தஹஜ்ஜுத் 8 ரக்காத் ஆச்சு, 8 ஆச்சு, இவர் 8 ஆச்சுன்னு சொல்லி இவருடைய 80 வயசு கழிஞ்சு போயிடும். 8லாம் வேணாங்க, குறைஞ்சது 2 போதும். நம்முடைய பலவீனம், நாம் யார் அல்லாஹ்வுக்கு தெரியும். குறைஞ்சது 2, கூடுனது 8 தொழுவுங்க. இல்லைன்னு சொன்னா இன்னும் அதிகமாக தொழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு தொழுதாலும் தஹஜ்ஜுத் தான். அப்போ சுபஹ் சாதிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால எழுமுனீங்கன்னு சொன்னா தஹஜ்ஜுத் 2 ரக்காத் தொழுதுருவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாங்கு சொல்லிடுவாங்க, சுன்னத்தை வீட்டிலே தொழுதுருவீங்க, ஓத வேண்டியது ஓதுவீங்க, பிறகு பள்ளிக்கு வருவீங்க. இது பெருமானாரின் பழக்கம், இது பெருமானாரின் சுன்னத். ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை வீட்டில் தொழுவது பெருமானாரின் சுன்னத். நான் கட்டாயப்படுத்தலை, வீட்டில் எல்லாருமே தொழுவுங்கன்னு சொன்னேன். முடிஞ்சா தொழுவுங்க, பள்ளிக்கு வந்து தொழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் எந்த பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வருவது, கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹாஃபத அலா 4 ரக்காஅத்தின் قبل الظهر واربع بعدها حرمه الله تعالى على النار. எவரொருவர் லுஹருக்கு முன்பு 4 ரக்காத் தொழுது கொள்வாரோ, லுஹருக்கு முன்பு 4 ரக்காத் தொழுது கொள்வாரோ, வஅர்பஅ பஅதஹா லுஹருடைய ஃபர்துக்கு பிறகு 4 ரக்காத் தொழுது கொள்வாரோ, அவருடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? ஹர்ரமல்லாஹு தஆலா அலன் நார், மறுமையில் உள்ள அந்த நரகத்தை அல்லாஹ் இவர் மீது ஹராமாக்கி விடுவான். அப்படின்னா இவர் நரகத்துக்கு போக மாட்டார்னு அர்த்தம். அப்ப லுஹருக்கு முன்புள்ள அந்த 4 ரக்காத் சுன்னத்தை முஅக்கதாவை எவர் தொழுகிறாரோ, அதே போல லுஹருக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் முஅக்கதா, அதுக்கு பிறகு 2 ரக்காத் நஃபில், ஆக முன்னால 4 பின்னால 4, இது 8 தொழுதுட்டாலே ஹர்ரமல்லாஹு அலன் நார், அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலிருந்து அவரை பாதுகாத்து விடுகிறான், நரக நெருப்பை அவர் மீது ஹராமாக்கி விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹரினுடைய சுன்னத்தை பற்றி இன்னொரு ஹதீஸில் சிறப்பாக சொல்லுவாங்க, இன்னஹா ஸாஅத்துன் துஃப்தஹு ஃபீஹா அப்வாபு ஸமாஇ. இந்த நேரத்தில், அதாவது லுஹருடைய ஃபர்துக்கு முன்னதாக உள்ள அந்த நேரத்தில் 4 ரக்காத் தொழக்கூடியவர், அவருடைய சிறப்பை சொல்லும் பொழுது, இந்த நேரத்துல தான் அல்லாஹ் வானத்தினுடைய கதவுகளை திறக்கிறான். எப்போ? லுஹருடைய பாங்குக்கு பிறகு.
அந்த சுன்னத் தொழக்கூடிய அந்த நேரத்தில். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா வானமண்டலத்தினுடைய கதவுகளை திறக்கிறான். எனவே எனது ஏதேனும் ஒரு நல்ல அமல், என்னிடமுள்ள ஏதேனும் ஒரு நல்ல அமல் வானமண்டலத்தை நோக்கி என்னிலிருந்து செல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். அதனால நான் காத்து சொல்லுவேன். அப்பதான் அல்லாஹ் கேட்ட ஓபன் பண்றான் வானமண்டலத்தினுடைய கதவுகளை. அப்ப அந்த நேரத்தில் நான் என்னிலிருந்து ஒரு அமல் செல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். அப்பதான் நான் காத்து சொல்லுவேன். கணியத்திற்குரிய நல்லவர்களே, மட்டுமல்ல அசர் தொழுகைக்கு முன்புள்ள அந்த சுன்னத் கைரு முஅக்கதா, அதுக்கும் ஒரு சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹிமல்லாஹு மரஅன் ஸல்லா قبل العصر 4. அசருக்கு முன்பு 4 ரக்காத் தொழுது கொள்ளுதல் என்பது அவர் மீது ரஹ்மத் செய்யப்படுகிறது என்றார்கள். அவர் மீது அருள் செய்யப்படுகிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு, அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி பஅதல் மக்ரிபி ரகஅத்தைனி ஃபீ பைத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய ஃபர்லுக்கு பிறகு அந்த பிந்தைய 2 ரக்காத் சுன்னத்தை வீட்டில் தொழுவாங்க. பிந்தைய 2 ரக்காத் சுன்னத்தை என்ன செய்வாங்க? வீட்டில் தொழுவார்கள். இதே போல நான் சொல்ல வருவது, உபரியான சுன்னத்தான தொழுகைகள் மீது நமக்கு அதீத சிந்தனை இருக்கணும். ஏன்னா ஃபர்லில் உள்ள குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்து நமக்கு வழங்குகிறான். மறுமையில் நாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு இந்த சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த சுன்னத்தான தொழுகைகளை வழக்கமாக தொழுதால் தொழக்கூடியவரின் அந்தஸ்து எப்படி உயரும் தெரியுமா? புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸே குதுசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் அறிவிக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு பேர் ஹதீஸே குதுசி. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த அறிவிப்பாளர் அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் சொல்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றதா சொல்றாங்க, வமா தகர்ரத இலைய அபதி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃதரது அலைஹி. உபரியான வணக்கங்கள் மூலமாக நான் கடமையாக்கிய ஒன்றை விட அல்லாஹ் அந்த வணக்கத்தின் மூலமாக என்னை நோக்கி நெருங்குகிறான். அல்லாஹ் என்னை நோக்கி நெருங்குகிறான். அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், வமா யஸாலு அபதி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்புஹு ஃபைதா அஹபத்துஹு. என் அடியான் நஃபிலான இபாதத் மூலமாக, சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். இறுதியில் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன், நான் பிரியப்பட ஆரம்பித்து விடுகிறேன். மட்டுமல்ல, நான் பிரியப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அவனில் நான் யாரை பிரியப்படுகிறேனோ அப்படி பிரியப்படுகிற மனிதனிடத்தில் என்ன நிகழும் தெரியுமா? குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. அவன் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுகிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் கேட்கிற காதா நான் மாறிடுறேன். மட்டுமல்ல, வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி. அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன். அவனுடைய பார்வையில் ஒரு சத்தியம் இருக்கும், அவனுடைய செவித்திறனில் ஒரு சத்தியம் இருக்கும். அவன் பிடிக்கும் கரமாக மாறிவிடுகிறேன். அவன் பிடிக்கும் கரமாக மாறிவிடுகிறேன். ஒரு சில அவன் நடக்கும் காலாக மாறிவிடுகிறேன். அதாவது அவர் சுருக்கமா சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு இறை நேசராக, வலியுல்லாவாக மாறிவிடுவார். அல்லாஹ்வே பஞ்சாய் இறை நேசராக, அவுலியாவாக அவர் மாறிவிடுகிறார். அவன் கேட்டால் நான் கொடுப்பேன், அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். மட்டுமல்ல, அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அது மட்டுமா, وما ترددت عن شيء انا فاعله ترددي عن نفس المؤمن يكره الموت وانا اكره مساءته. முக்கியமான விஷயம், முஃமினின் உயிரை கைப்பற்றுவதில் நான் சிரமப்படுகிறேன், நான் தயக்கம் காட்டுகிறேன். முஃமினின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போல நான் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. ஒரு முஃமினுடைய ரூஹை, ஒரு இறைநேசரின் ரூஹை வாங்குவதில் அல்லாஹ் தயக்கம் காட்டுவானா? இந்த மாதிரி வேறு எந்த ரூஹை வாங்கும் போது அல்லாஹ் தயக்கம் காட்டுறது இல்லையா? அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், அவன் மரணத்தை வெறுக்கிறான். யார்? அடியான் மரணத்தை வெறுக்கிறான். இருந்தாலும் நான் மௌத்தின் மூலமாக அவனுக்கு சிரமம் கொடுப்பதை வெறுக்கிறேன் என்றார்கள்
அல்லாஹ் சொன்னதா ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. என்ன விளக்க வருகிறேன் என்றால், உபரியான சுன்னத்தான தொழுகை தானே, நஃபில் தானே, அந்த தானே அதெல்லாம் இல்லை. அதை செஞ்சா இவ்வளவு பெரிய சவாப் இருக்கு, இவ்வளவு பெரிய சவாப். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த நன்மைகளுக்குரியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.